தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் 4வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் உள்ள 13வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய திருவாய் மொழிகளை கேட்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துரு, அதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பரலோகத்தின் வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கி எங்களை பிழைத்திருக்க செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆவியை பெற்ற யோசேப்பு சிறைச்சாலையிலே சிறைப்பட்டிருக்கிற பானபாத்திரக்காரனுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம், நாம் வாசித்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள காரியங்கள். சிறைப்பட்டிருந்த அந்த பானபாத்திரக்காரன் தன்னுடைய நிலையிலிருந்து தள்ளப்பட்டு அவன் மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அவன் அந்த இடத்துல கசப்போடும் கலங்கின இருதயத்தோடும் துக்க முகத்தோடும் காணப்பட்ட சூழ்நிலை. யோசேப்பு விசாரித்து அவனுடைய சொப்பனத்தை கேட்டு, சொப்பனத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார் என்று யோசேப்பு கர்த்தருடைய ஆவியின்படியே அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரே நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் முக்கியமாக ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்கிற முக்கியமான காரியங்கள் என்ன? உன் தலையை உயர்த்தி உன் நிலையிலே நிறுத்துவார். உன் தலையை உயர்த்தி உன் நிலையிலே நிறுத்துவார். தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை தள்ளிவிடும்படியாக, அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை எடுத்து விடும்படியாக பிசாசு பல மனிதர்கள் கொண்டு போராடுகிறான். அதிலே பல மனிதர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவருடைய தலை தாழ்த்தப்பட்டு, உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்த மக்கள் தலை தாழ்த்தப்பட்டு அவருடைய நிலையிலிருந்து தள்ளப்பட்டு அவர்கள் தன்னுடைய நிலையை இழந்து போய் ஒரு சிறையிருப்புக்குள்ளே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, மீண்டும் இயேசு உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் நிலையிலே அவர் உங்களை நிறுத்துவார். நிச்சயமாக இது நடக்கும். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தின அதே வார்த்தை இந்த நாளில் அதே ஆவியானவர் நம்முடைய சபைக்கும் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை மீண்டும் உங்களுடைய நிலையிலே நிறுத்துவார். நமக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து தள்ளிவிட எந்த தீய சக்தியாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. ஏனென்றால் நம்மை அந்த நிலையில் ஏற்கனவே வைத்தவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நிச்சயமாக மீண்டும் அதே நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார், நம்முடைய தலையை உயர்த்துவார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட ஸ்தானம் என்று ஒன்று உண்டு. அந்த ஸ்தானத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். யோசேப்புக்கு கர்த்தர் முன்குறித்த ஸ்தானத்திலே அவனுடைய தலையை உயர்த்தி அங்கே அவனை நிலைநிறுத்தினார். யோசேப்புக்கு எவ்வளவோ தடைகள் வந்தாலும், குடும்பத்தாரை எதிர்த்து நின்றாலும் தேவன் முன்குறித்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு போய் சேர்த்தார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய உண்மை. தானியேலுக்கு அவனுக்குரியதான இடத்துல கர்த்தர் அவனை நிலைநிறுத்தினார். 3-4 ராஜாக்களுக்கு தானியேல் அதிகாரியாக வேலை செய்திருக்கிறார். அரசு பணியில் தன்னுடைய வேலையை தொடர்ந்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பி தானியேலுடைய நிலையிலிருந்து தானியேலை தள்ள முயற்சித்தார்கள். ஒரு இரவு அது நடந்தது. சிங்கக்கேபிலை தூக்கி போட்டு தானியேலை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனாலும் தேவன் மீண்டும் தானியேலின் தலையை உயர்த்தி தானியேலுடைய நிலையிலே கர்த்தர் நிறுத்தினார். தாவீது ஓட ஓட வெட்டும்படியாக, அவனை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே வந்தான் சவுல். ஒரு காலம் வந்தது, சவுல் யுத்தத்திலே மடிந்தான். தேவன் மீண்டும் தாவீதை தலையை உயர்த்தி தாவீதுக்கு முன்குறிக்கப்பட்ட ஸ்தானத்திலே தாவீதை கர்த்தர் நிறுத்தினார். யோசுவாவை குறித்த நேரத்தில் தலைவனாக்கி தலைவனுக்குரிய ஸ்தானத்திலே கர்த்தர் நிலைநிறுத்தினார். பிரியமானவர்களே, அதே ஆவியானவர், அதே தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார்,
உங்கள் தலையை நான் உயர்த்துவேன், உங்கள் நிலையிலே நான் நிறுத்துவேன். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்ய போகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு செய்தி. தேவன் செய்வதை நிச்சயமாக செய்து முடித்து விடுவார். அதற்கு ஒரு சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு சில குவாலிட்டிஸை நம்ம எதிர்பார்க்கிறார். அதை தான் கர்த்தர் இந்த நாளில் பேச போகிறாரு. அந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா, நீங்கள் உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை குவாலிஃபைட் பீப்புளாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய ஆண்டவர் குவாலிஃபிகேஷன் இல்லாதவனை கூப்பிட்டு குவாலிஃபிகேஷனை கொடுத்து அவனை குவாலிஃபை பீப்புளாக மாற்றி ஆண்டவர் நல்ல நிலையில் அமர செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் அவருடைய சர்வ வல்லமையுடைய பவர், வெளிப்பாடு. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கப் போகிறார். கர்த்தர் நமக்குரிய நிலையில் நம்மை நிறுத்தி நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை அவர் நிறுத்தும்படியாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியங்களை குறித்து 4 காரியங்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு ஒரு சிறிய வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள 20 மற்றும் 21 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்திலே எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவர் உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே நாம் போய் சேர்வதற்கு, கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேவ சமூகத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவன் நம்மோடும் நாம் அவரோடும் இணைந்திருப்பது தான் தேவ சமூகம். இந்த பரிசுத்த இணைப்பிலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக, நம்ம இந்த உலகத்தில் பாதுகாக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, அவருக்கு இந்த உண்மையாய் வாழும்படியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அங்கே இருந்து இறங்கி வந்து நமக்காக இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்து சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு நிந்தைகள் அவமானங்களை பட்டு சிலுவையில் மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து கொடுத்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்ம கழுவி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதை கனத்துக்குரியதாக எண்ண வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. அது கனத்துக்குரிய சமூகம். ஆண்டவரோடுள்ள இணைப்பு மிகவும் ஹானரபிள்குரியதானது, பரிசுத்தமானது. அதில் நீ கவனமாக இரு என்று சொல்லுகிறார். நம்மை நடத்தி செல்கிற ஆண்டவர் இடத்துல நாம் கவனமாக இருக்கணும். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு போய்விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவரோடுள்ள சமூகத்தை நாம் இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனோடுள்ள உறவை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ அவர் சமூகத்தில் எச்சரிக்கையார். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் நடுவிலே உலாவை கொடுக்கிறார், உன் சத்துருக்களோட ஒப்பு கொடுக்கவும், உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கவும், உன்னை பெருக செய்யும். அவர் உன்னுடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே உலாவுகிறார். அவர் நம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் அசுசியான காரியத்தை கண்டு நம்மை விட்டு போய்விடாதபடி நாம் நம்மை எப்பொழுதுமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் காத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் நம்மை காத்துக்கொள்ளும் போது மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் நாம் எச்சரிக்கையான, அவரோட உள்ள ஐக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நமது ஸ்தானத்தில் போய் சேர முடியாது. நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர்தான். அவர் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் தேவன் நமக்கு குறித்திய ஸ்தானத்தில் நாம் போய் சேர முடியும். அவரால் என்று நம்மளால் ஒன்றும் செய்யவே முடியாது. தேவனோடு இணைந்த இணைப்பில் நாம் உண்மையுள்ளவர்களாக, உறுதியுள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு முன்குறித்த ஸ்தானத்தில் நாம் போய் சேருவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, நமக்கு தேவன் முன்குறித்த ஸ்தானத்தில் நாம் போய் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அதே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தையை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போவதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிவதில் கவனமாக இருக்கணும். செவி கொடுப்பது கீழ்ப்படிவதற்கு அடையாளம். கீழ்ப்படியாதவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்வதனுடைய ஜெபம்
அருவருப்பானது. பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படியாம வசனத்தின்படி வாழாம நீங்க ஜெபிக்கிற ஜெபமும் உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க வசனத்தை கேட்க மனசு இல்லைன்னா உங்க ஜெபத்தை கேட்பதுக்கு அவருக்கும் மனசு இல்லை. உங்களுக்கு வசனத்தை கேட்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா உங்க ஜெபத்தை கேட்பதுக்கு அவருக்கும் டைம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்க உங்களுக்கு மனம் இல்லைன்னா உங்க ஜெபத்தை கேட்பதுக்கு அவருக்கும் மனம் இல்லை. இதுதான் உண்மை. நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். தேவனுடைய வசனத்துக்கு செவிமடுப்போம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ, அவன் விக்கிரமின்றி ஆபத்தின்றி வாசம் பண்ணி அமைதியா இருப்பான். உங்களுக்கு அமைதியுள்ள ஜீவனம் வேணுமா? நீங்க நிம்மதியா இருக்கணுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் விட வேண்டிய காரியங்களை விட சொன்ன காரியங்களை விட்டுருங்க. ஆண்டவர் வெட்ட சொன்ன உறவுகளை வெட்டி போட்டுருங்க. தேவன் விருப்பமில்லாத காரியங்களை தகர்த்து போட்டுருங்க. தேவன் அடைக்க சொன்ன வாசலை அடைச்சிருங்க. தேவன் துண்டிக்க சொன்ன உறவுகளை துண்டித்து போடுங்க. தேவன் விட்டொழிக்க வேண்டிய காரியங்களை சொன்னார்னு சொன்னால் அதை விட்டொழிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அநேக குடும்பங்களில் கலக்கம், பயம், நிம்மதியற்ற சொல்ல காரணம் என்ன? உலகத்தோடு ஒத்து போகிற அனுபவம். தேவன் வெட்ட சொன்ன காரியங்களை வெட்டல. இயேசு சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடிக்க போட்டுரு, உன் கால் உனக்கு இடர்ந்தால் அதை வெட்டி போட்டுரு, உன் கை உனக்கு இருந்தால் தரிச்சு போட்டுரு. நீ 2 கையுடையனா நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், ஒற்றை கையும் கண்ணுடையவனா, ஒற்றை கால் ஒன்றால் காலை இல்லாதவனா நீ பரலோகத்துக்கு போகிறதுமா நல்லது. பிரியமானவர்களே, இடரலாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீங்க. நீங்கள் பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. 3ஆவதாக, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்படுவதற்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கு என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு சொல்ல, நான் என் ஸ்தானத்துக்கு போகணும். அதே மாதிரி அவர் ஸ்தானத்தில் போய் சேர்ந்துட்டார். நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் போய் சேரணும். உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் நிலைநிறுத்தப்படணும்னா யோசேப்பை நீங்கள் பெற்றெடுக்கணும். யோசேப்புனா என்ன? பெருக்கம், பரிசுத்தம். யோசேப்புடைய பெயருக்கு அர்த்தம் பரிசுத்தம், பெருக்கம். நீங்கள் பரிசுத்த பெருக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தத்தில் நீங்கள் பெருகணும். பரிசுத்தமான பெருக்கத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா உங்களுக்குள்ளே ஆவியின் கனிகள் உருவாக வேண்டும். ஆவியின் கனியுள்ள ஜீவியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை வாஞ்சிக்கணும். அதுக்காக முயற்சிக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஆவியின் கனி கலாத்தியர் எழுதின நிருபத்தில், கலாத்தியருக்கு பவுலப்போஸ்தலர் நிருபத்தில் 25ஆம் அதிகாரம் 22, 23 வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 ஆவியின் கனியுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனி இல்லாத ஒரு ஜீவியத்தில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் போய் சேர முடியாது. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஒரு குருவி எப்படி தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிறதோ அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷனும் இருக்கிறான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு கனத்துக்குரிய ஒரு நிலையை வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் கனத்துக்குரியவளாக வரலை. நீங்கள் இன்னும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் தலைகுனிவே போயிட்டு இருக்கோங்க வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பதற்கு கனியுள்ள வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை, விசுவாசம் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம், போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், மற்ற நிகழ்வுகளை பங்கெடுக்கிறோம் என்று இல்லாமல் உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போயிட முடியாது. பதரெல்லாம் அக்கினியில் கொட்டப்படும். கோதுமை மணியானது மட்டும்தான் அம்பாரத்தில் போய் சேரும். நீங்கள் கோதுமை மணியாக மாறணும்னா உங்களுக்குள்ள கனியுள்ள ஜீவியம் தேவை. கனி இல்லாத மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்கிறார்.
இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, எல்லா மரத்தின் அருகே வேற அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிற காலம் இது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது. நாம் கர்த்தருக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கனியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். கனியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களை தான் அவருடைய நிலையில கர்த்தர் நிறுத்தி அழகு பார்க்கிறார். அவர்களை மீண்டும் வளரச் செய்கிறார். கனியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. கனியுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்யணும்? யோவான் 15:5 என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசுவில் யார் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவருக்குள்ள நிலைத்திராதவங்க கனிகளை கொடுப்பது சாத்தியமற்ற ஒரு காரியம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இயேசுக்குள்ளே நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், உலகத்திலும் கொஞ்ச நாள், இயேசுவில் கொஞ்ச நாள் இருந்தால் நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு செடியை பிடுங்கி 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 ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி நட்டுக்கிட்டு அது எப்போ வளர்றது? அது எப்போ கனி கொடுக்கறது? ஒரே இடத்துல நிலையாக இருக்கணும். உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். உபதேசத்தில் வேறு ஊன்றணும். யூதா ஜனங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நீங்கள் வேர் பற்றாத பட்சத்தில் கனி கொடுக்க முடியாது. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களை கர்த்தர் அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். கடைசியாக, நீங்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. யாத்திராகமம் 23:21 நீ அவருக்கு துரோகம் பண்ணாதே, உன் துரோகங்களை அவர் பொறுத்து கொள்வதில்லை. நம்முடைய துரோகங்களை கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார். துரோகம் என்று சொன்னால் என்ன? நன்மைக்கு பதிலாக தீமை செய்வது, நம்ப வைத்து கழுத்தறுப்பது, நம்ப வைத்து ஏமாற்றுவது. துரோகியான யூதாஸ் காரியோத் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இயேசுவோடு 3 வருஷம் ஊழியம் செய்து உண்டு உறங்கி அவற்றை நல்ல நண்பனை போல பழகின யூதாஸ் காரியோத் அவரை முடிவில் முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். இது இயேசு அறிந்திருந்தார். அறிந்திருந்தாலும் அவனை கூடவே வச்சிருந்தார். நாம் இயேசுவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கும் போது நமக்கு தகுந்ததல்ல. நாம் நம்முடைய ஸ்தானத்திலே நாம் கர்த்தர் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. எது துரோகம்? இயேசுவுக்கு நிகரான துரோகம் எது? ஆண்டவராகிய தேவன் நம்மை மற்ற புறஜாதி மக்களது பிரித்தெடுக்க எதுக்காக? தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்கும்படி மற்ற ஜனங்களை நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2:11 சொல்கிறது, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்களை விவாகம் பண்ணி கொண்டார்கள். அந்நியரோடு நாம் கலக்கக்கூடாது, அந்நிய நுகத்தோடு இணைக்கக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது என்பது வேத சத்தியம். சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்கள், கேட்ட வசனத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு துரோகம் இழைக்கிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு பாராட்டி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு, ஆசீர்வாதத்தை வாங்கின பிற்பாடு உலகத்து பின்பாக போகிறது, அடுத்தவன் பேச்சை கேட்கறது, ஆண்டவரை மறக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணுறது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குது, தேவனுக்கு இழைக்கிற மிகப்பெரிய துரோகம். எதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும், எதுக்கு சுகத்தையும், எதுக்கு சமாதானத்தையும் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி போகிறதுக்கா? எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்கிறான். உங்களுக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவர் முக்கியமா? உங்களுக்கு இப்போ இருக்க சம்பாத்தியம் முக்கியமா? நீங்கள் இனி போங்க சம்பாதிங்க, ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கு பதிலாக 4 மடங்கு செலவு உங்களுக்கு வரும். நீங்கள் 1000 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு வரும், வீண் செலவு வரும். நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கொள்ள தேவனுக்கு துரோகம் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. தேவனுக்கு துரோகம் பண்ண யாரும் தப்ப முடியாது. தேவனுக்கு துரோகம் பண்ண யூதாஸ் காரியத்துடைய நிலை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த நிலையில் நாம் போய்விட விரும்பவில்லை. அதனால தான் எச்சரிப்பாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நாம் எச்சரிப்படைவோம். கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மனம் திருந்துவோம். மனம் வருந்தி மனம் திருந்துவோம். மனம் வருந்ததோடு நின்று விடாமல் மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை நிறுத்த 4 முக்கியமான காரியங்கள். 1, முதலாவது அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது அவர் வாக்குக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். 3வது ஆவிக்குரிய பெருக்கத்தை நாம் வாஞ்சித்து ஆவிக்குரிய பெருக்கத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதில் பெருக வேண்டும். கடைசியாக அவருக்கு நாம் துரோகம் பண்ணிவிடக்கூடாது. இந்த 4ஐயும் நம்முடைய கவனத்தில் நிறுத்தி நாம் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வதாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த பரிசுத்த நாளிலே நீர் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டும் உடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை கேட்டோம் மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி அவர்களுடைய நிலையில மீண்டும் நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.